வேண்டும் எனக்கு எவரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேண்டும் எனக்கு உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு எவரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு தம்பி மாறே வணக்கம் உங்க தைவரம் தான் கொத்து நல்லா நடக்கும் ஓடு போய் ஐயா மாறே எவரே தம்பி மாறே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேண்டும் எனக்கு மாமா மாறே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் அத்தை மாறே உமா மாறே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேண்டும் எனக்கு ஐயா மாறே அத்தை மாறே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் எவரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேண்டும் எனக்கு போலே அப்பா மாறே அம்மா மாறே வணக்கம் உங்க சொத்துல வங்களுக்கு எனக்கு அப்பா மாறே அம்மா மாறே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு ஐயா மாறே அத்தை மாறே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் பொம்பளை எல்லாம் ஏத்தா படுத்து கிடக்கல என்ன எந்திரிச்சு உட்காருங்க மேடம் உட்காருங்க உண்மையிலே சன் ஆடியோஸ் அருமையான பேஷண்ட் மைக் எங்கடா மைக் இன்னொரு மைக் எங்க நான் நாடகத்துக்கு வந்தேன்னா நான் என்ன உத வந்தேனா எங்கள் சரவண அண்ணே வந்தவனே மஞ்சூர்னு மாட்டை பிடிப்பாங்க அவர் அந்த மாதிரி மாலையை திருப்பி காஞ்சி போயிருமுட்டு உண்மையிலேயே கொல்லம் இந்த விழாவை கொண்டாடக்கூடிய யாதவ சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம். ஆர் ராஜ்குமார் கொல்லங்குளம் இருப்பு சவுதி எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் 501. அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே நன்றி அண்ணே நன்றி அண்ணே. பாவம் அதுக்கு தேன் சொல்கிறது இடம் பார்த்தால வாரு வெளியில் போகிற ஆள் கூட வண்டியில் பேசிட்டு போவார். நல்ல நாடகம் போட்டாங்கடா கொண்டு வந்து நம்ம ரோட்டில் உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு தேவையா இனிமேல் பிஞ்சா காட்டில் போடுங்க இல்லைன்னா நாங்கள் பிஞ்சா காட்டை டோர்ச்சர் பண்ணி நடித்து உங்கள் ஊருக்கு மெமரி கார்டை அனுப்பி விட்றோம். நீங்கள் திரையில் ஓட்டி சிச்சுக்கங்க. ஏன்னு சொல்றிய ஏத்தா பொம்பளை ஆளுகள்லாம் எதுக்கு அப்படி உணர்ச்சியை நாடகம் பார்க்க சொல்லுது? நான் காரில் வர்றேன் 8 மணிக்கெலாம் உட்காந்துட்டே என்ன இடம் கிடைக்காதுன்னு எந்திரிச்சு உட்காருதா ஏன் தங்கச்சி உட்காருதா தலை எடுத்துக்கிட்டு எரிஞ்சு நீனா எதுக்கு வர்றேன்? ஹலோ எக்க வச்சு ஏத்து சன் ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி கொள்ளங்குளம் அருமை சபையோர் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி கொள்ளங்குளம் கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு அரியனாச்சி அம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு அரியனாச்சி குடியிருக்கா குங்கும பொட்டழகி அன்னை தந்தை நான் வணங்கி அறுவை சபையோர் வணங்கி கொல்லங்குள கிராமத்திலே கட்டழகி நமக்கு அரியனாச்சி குடியிருக்கா குங்கும பொட்டழகி போலே அல்வாக்கு சொல்லி வச்சா அரியனாச்சி அம்மத்தா எல்லா மக்கள் வாழ வந்தா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா கொல்லங்குளம் அரியனாச்சி ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது கட்டழகி தரிசனமும் கிடைச்சது கட்டழகி தரிசனமும் கிடைச்சது
குங்கும பொட்டலகி அம்மோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஆளுயரவி தருவா 18ஆம் படி பெரிய கருப்பட்டா அதையாதுடா கருப்பு நாட்டு புரியருவா கருப்பு ஆளுகிறவி தருவா அசையாதுடா புடியருவா அசையாது புடியருவா ஆளுயரவி தருவா 18ஆம் படி பெரிய கருப்பு அசையாதுடா நாட்டு புரியருவா சாமி தந்துருமா சாமி அந்த 18 பரிகருப்பு எனக்கு குலசாமி கேட்டவரம் தந்துடுவாயே சாமி அந்த 18 படி கருப்பு குலசாமி ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ கொல்லங்குளம் கிராம கிருஷ்ண ஜெயந்தி கொலப்பாரிய முன்னிட்டு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஒரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையே ஆயிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டுருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டுருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா எக்கோ கட் பண்ணு அதுக்கு ஒரு சிரிப்பாடா பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான உள்ளூரில் வசிக்கக்கூடிய கொல்லங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் வெளியூர்லேருந்து வருகை தந்த என் உயிர் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த நாடகத்துக்கு வரும்போது கணேசி போயில தீர்ந்து போச்சே எவன்கிட்ட கேட்குறது எவன் கணேசி போயில போடுறான்னு நாடகத்தை விட்டுட்டு அதை மட்டும் வாட்ச் பண்ணக்கூடிய அன்பு உறவுகளே, கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்துட்டா ஒன்றுக்கு முட்டுதே எங்கே போகிறேன்னு தெரியாமல் அவதிக்கு உள்ளாலும் ஆடியன்ஸ் அவர்களே, நம்மளை பைக்கில் ஏற்றிட்டு வந்தவன் எங்கன்னு இருக்கான் விட்டுட்டு போயிட்டா ஒத்தையில் போக முடியாது என்று அவனை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கின்ற உறவுகளே, இடம் பத்தலையே நம்ம தெரியாமல் வந்துட்டோமே என்று மனதுக்குள்ளே தீச்சட்டி வளர்க்கும் ஆடியன்ஸ் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த நாடக கலையை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற உயிரிலும் மேலான அன்பு தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். போதும் போதும், ரொம்ப விஜில் அடிக்காது. நான் ஜல்லிக்கட்டை நடத்துகிறேன் ப்ளீஸ் ப்ரோ. நீங்கள் எல்லாம் என்னத்தை படிக்க போகிறாங்க? பேசாமல் செம்பரியாடு வாங்கி கொடுங்க மேக்கெட். இவங்கெல்லாம் படிக்க மாட்டாங்க. இங்கே இந்த பாடுபடுத்துகிற வாத்தியார் புழு புழுன்னு உங்களுக்கு பாடம் நடத்துவார். ஏன்னா படிப்பு கவனம் செலுத்துறதோட இப்போ கேமில் கவனம் செலுத்துகிறேன். பூராமே பிரிப்பேடு பொம்மை வயசான ஆள் முதற்கொண்டு பிரிப்பேடு விளையாட கிளம்பிட்டேன். ஆன்லைன் ரம்மி, அது என்ன ரம்மின்ட்டேன்? விளையாட விளையாட கடன்பட்டு நம்மளை டம்மி ஆக்கிடும், அதுதான் ரம்மி. அதே மாதிரி இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்திருப்பேன். பொம்பளையாள் சொல்லுங்கள், என்ன நாடகம் தான் காமிக்கா? என்னடா காமிக்கி? காமிக்கின்றானா திரைப்படம் ராமிக்கின்றானா? நாடகம் கதம்ப நாடகம். இந்த கதம்ப நாடகம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். கதம்ப நாடகம்னா என்னென்னா, சில பேர் நினைப்பீங்க கதம்பத்தை மூலமாக போட்டு விற்பாங்களோ, அதெல்லாம் கிடையாது.
கதம்ப நாடகம்னா அந்த நாடகத்தில் பாட்டு இருக்கும், நகைச்சுவை இருக்கும், ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருக்கும். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் கூட்டம் தேர் இருக்காது. அதே உண்மை. மைசெட்டு போடுற சன் மைசெட் பூராமே சொந்த சாமான் தானே, வாடகைக்கு எடுக்காத. நைட் 2 மணிக்கு வந்து ஜாமானை கூறாண்டுவேன். சொந்த ஜாமானை வச்சுக்க. ஏன் தாடி வச்சுருக்க? படத்தை நடிக்க போறியா? லவ் ஃபெயிலியரா? வீட்டுக்காரம்மா மாசமாக இருக்காங்களா? உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், கருப்பையும் காப்பாற்றி தரேன். ஒரு 1500 ரூபா முடிஞ்சு போய் உள்ளே போய் குப்புன்னு வேர்த்துருச்சடா. ஏன்னா மைசெட்டு போடுறது, கொட்டா ஓடுறது எல்லாமே பெரிய பெரிய கலை தான். கலை, அதில் எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனை கலையும் உலகத்தில் வாழ வைத்தவன் இந்த தமிழன். தமிழனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போப்பா போடா போடா, உன் மண்டை வெட்டியே சரியில்லையடா போடா. எப்படி கும்பிட்டு போகிறேன்? நீங்களாம் எனக்கு தம்பின்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குடா. அன்னை வெட்டி இருக்கதாண்டா பழைய வெட்டு வாரா. அதில் எப்படி வெட்டணும்டா மண்டையை. இப்போ யார் சலூன் கடையில் போய் எங்கள் அப்பா களிச்சேரியில் மானாமதுரை சோமேன்னு ஒரு சலூன் கடைக்காரர் இருப்பார். அவரை கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வந்தால் ஊர் பயிர்களை பூரா திரட்டி கம்மா கரையில் உட்கார வச்சு சோமே போய் ஒரு குடம் தண்ணியை போட்டு வந்து கம்மா தண்ணி தான் சப்பு சப்புன்னு தலையில் அடிப்பேன். அடித்து அந்த கத்திரிக்கோள் துவஞ்சே 1 வருஷம் இருக்கும். அப்படி கிழிச்சு பிடிச்சான்னு வெட்டுவேன். மசூரை பூரா பிடிச்சி இழுக்கும். இழுத்தாலும் ரத்தம் வரும். போரிங் பவுடர் போட்டு அமைக்கிடுவேன். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறது ஒரே வார்த்தை, நல்லா ஒட்டை வெட்டிடு, 1.5 வருஷத்துக்கு தலையக்கூடாது. அவன் ஒட்டை பிடிச்சி ரத்தம் வர சிறச்சு அப்படி வெட்டினதுனால தான் அந்த காலத்தில் நாங்கள்லாம் படித்தோம். இங்கே இருக்க இளைஞர்களுக்கு பூரா தெரியும், 90 கிட்ஸுக்கு மட்டும் தெரியும். இப்போ சலூன் கடையில் போன உடனே சொல்கிற ஒரே வார்த்தை, அண்ணே இடது பக்கம் தீய பொருதி எரிச்சு விடுங்கண்ணே. தீயை ஊற்றிடுறேன், மண்ணெண்ணையை ஊற்றி எரிஞ்சு அவன் அமர்த்த முடியாமல் போய் ஊர்நில விழுந்து இந்த குடுமையான மைத்தை புடுங்க சொல்கிறேன். பேசாமறான். ஏன் டே இருங்கடா, நான் சத்துணவு பல்ல அடிக்கிறேன் ஏன்னு பேசாமல் இருங்க தம்பியெல்லாம். ஏன்னா நாடு வல்லரசாகும் என்று எதையுமே எதிர்பார்க்காமல் நான் பிறந்த பூமிக்கும் பிறந்த நாட்டுக்கும் பெருமை சேர்த்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கெரும்பில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கைதட்டேன் திங்க. ஆனால் இப்பெல்லாம் அவர் இருந்திருந்தாருன்னா அவராக நாண்டுக்கிட்டு செத்துருப்பார். நீங்கள் பண்ணுற கொடுமைக்கு நல்ல மனுஷன் போய் சேர்ந்துட்டார். இப்போ எல்லாம் இந்த விழாவுக்கு வந்தால் நீ என்ன பண்ணுவேன்? ஆய் ஊயின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சில் போய் கிரிமை அடிப்பேன். அவர் கண்ணு தெரியாமல் நம்ம ஊர் கம்மையில் இறங்கிடுவார். சிச்சுக்கங்கப்பா எல்லாரும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லி மைத்தை புடுங்கினேன். தண்ணி அடிக்காதேன்னு மேடைக்கு சொல்கிறேன். ஏன்னா இளைய சமுதாயம் இன்னைக்கு நாட்டில் தப்பு பண்ணாத மனிதனே கிடையாது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் பாற்றி வைக்கிறான்னு. அந்த பாற்றி வைக்கிறான்னா உனக்கு ஒரு ஆப்பு வைக்கிறான்னு அர்த்தம். அது யாருக்கு தெரியுது? பூராமே தண்ணி 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 தண்ணி. என்னடா தம்பி? ஆமாண்ணே. அது நான் சொன்னேன் மேடைக்கு, குடிக்காதீங்க, உங்களுக்கு குடும்பம் இருக்குது, தாய் தகப்பேருக்காக பொண்டாட்டி பிள்ளையருக்கு அதை காப்பாற்றுங்க. குடிக்கிறத ஒரு பொழுதுபோக்க வாரத்துக்கு ஒரு தடவை அடிக்கலாம். காலையில் 3 மணிக்கு பிரிட்சை திறந்துக்கிட்டு பீரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு குடிச்சு விட்டு சைடிஸ் இல்லாமல் முண்டை கம்பு கூட்டம் மோந்து பார்க்குறேன். அந்நியாரத்தில் பொண்டாட்டி எந்திரிச்சு புஷ்ஷுன்னு இழுத்தேன். எது வலுப்பு வந்துருச்சுன்னு அந்த பொம்பளை உலக்கிட்ட அடித்து கிரக மயிறு. நைட்டு 1 மணிக்கு போதையோடு எந்திரிச்சு பாத்ரூம் தெரியாமல் பிரிட்சில் 1 கடிச்சு தக்காளி பழமெல்லாம் மிளந்து மூத்த மயனை காணாமன்னு பார்த்தா பிளாட்பாரத்தில் அரிச்சிட்டு போய் படுத்து கிடக்கேன். சிரிச்சுக்கங்கத்தா நீங்கள் அப்படியே நீங்கள் குடும்பத்தை கட்டி அப்படியே பிடுங்குறீங்க. புருஷன் பூரா வேலைக்கு போயிட்டா நீ லோனு வாங்கு, 5 லட்சம் 6 லட்சம் லோனு வாங்கு. அப்புறம் லோனுக்காரன் காலையில் மேடம் அந்த காசு என்னாச்சு? உடனே இவங்க என் பிள்ளைக்கு முடியல ஒப்பு வச்ச ஆளு மகளிருக்கு. சரிதானே மங்காளி? ஒரே ஒரு விஷயம், கோடிக்கணக்கில் காசு வைக்கிற ஆளுகள்லாம் அன்பை செலுத்த முடியாது. உலகத்தில் அன்பிலையும் கோடீஸ்வரன்னு யாருன்னா இங்கே உட்காந்துருக்க இந்த பாமர தவளம் தாண்டா உலகத்தில். நீ பெட்டியில் ஊற்றி விட்டு போ, அவன் தெருவில் தெரியட்டும் ஊற்று. டீ செலவு மட்டும் காலையில் 9500 ரூபா வரணும். கொண்டு வந்து இறச்சிரு. லேடிஸ் இருக்க பக்கம் போகாத, அங்கே போய் மண்டி ஓட்டுக்கிட்டு இருப்பேன்.
இதில் என்னென்னா ஆம்பளைகளுக்கு மரியாதை கிடையாது. நான் ஒரு ஊரில் போன உடனே ஊர் பெரிய ஆள் அம்பளாரை கூப்பிட்டேன். ஐயா, காரில் வந்தது ஏசிக்கு அதுக்கும் கொஞ்சம் மண்டை வலிக்குது, ஒரு டீ கொடுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், தம்பி 12 மணிக்கு ட்ரம்மில் வந்துடுறேன், டீ கீழம் கேட்கக்கூடாது, நாடகத்தை ஆரம்பிக்கின்றார். என்னைய டான்ஸு கேட்குது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்கிட்ட சொன்ன அதே ஆள், என்னத்தா ஒரு டீ. உடனே அவர் சொல்கிறார், பேத்திக்கு வாங்கின ஆர்லிஸ் இருக்குது, ஆற்றிட்டு வரேன், குட்டையை வரிக்கி ரொட்டிலாம் இருக்குன்னு வீட்டவே காலி பண்ணி உள்ளே போகிறேன், இங்கே கடை ஓட்டேன். அப்போ பெண்களுக்கு தான் மதிப்பு. ஏன் நாடு தாய் நாடு, மொழி தாய்மொழின்னு ஏன் வச்சேன்? இந்த உலகத்திலேயே தாய்மார் ஒரு ஆளுக்கு தான் இந்த பாசமும் அன்பும் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி உங்கள்கிட்ட தான் காசு வெட்டு, மிளகா அரைப்பு, மண்ணை வாரி தூத்துதல் எல்லாமே இருக்கும். இப்போ கை தட்டுங்க, ரப்பரப்பன்னு தட்டு தட்டு. நீங்கள் ஆமாம், கல்யாணம் பண்ணி 7 உள்ள வந்துட்டார் இவர் என்றாண்டா. ஹலோ ஹலோ, சிரிக்கணும். உலகத்தில் சிரிக்க தெரிந்த ஒரே பிறவினா மனித பிறவி தான். நம்ம வளர்க்குற கெடா போய் தண்ணி வைக்கும் போது சிரிச்சுன்னா தலை முளை கொச்சி கூட ஒடிச்சு விழுந்து மிருகம் சிரிக்கும். ஏன் இந்த உலகத்திலே இனிமேல் யாராவது பறக்க போறீங்களா? அகராத பையன் மயண்டாமே. டேய் தம்பி, நாடகம் பார்க்குறது சரி, நீங்கள் ஊரம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, நாங்கள் டான்ஸு சும்மா விளையாட்டு வாக்கில் கட்டி பிடிப்போம். நீ போய் பள்ளிக்கூடத்தில் டீச்சர்கிட்ட போய் அம்மாடி ஆத்தாடினா பள்ளிக்கூடம் 7 நாளைக்கு லீவ் விட்டுருவாங்க, அந்தம்மா தேடி அன்பாலயத்துக்கு வந்துடும். செய்யக்கூடாது. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற அன்பு தம்பிகள், இன்றைக்கி நாடகத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி நாடக கலைஞன் ஒரு ஊருக்கு அறிமுகம் ஆகணும்னா உங்களை மாதிரி நாடகம் பார்க்குற ஆளுக போய் சொல்லணும். அங்கே பப்புன்னு ஒரு ஆள் வந்தேன், என்னமோ களிசரியா மசுருங்குசுருமா வந்தேன், அப்போ கொண்ட ஓடுனேன். இப்போ மொட்டை எடுத்துகிட்டே நீ நிறைய பேர்த்துக்கு அடையாளம் தெரில. நான் கமுதியில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் சொல்கிற தட்டி ஒரு பையான்றேன். என்னை ஹிந்திக்காரன் நினச்சிட்டேன். அவன் அப்புறம் தான் எம்கேன்னு சொன்னோன்னே என்னென்ன மண்டையை காணாமட்டேன். டே மண்டை இருக்குது, மசுரை தாண்டா காணா. அதே மாதிரி தம்பி, யூடியூப் சொல்ல வந்தேன். இன்றைக்கி ஒவ்வொரு கலைஞனையும் உலகத்தில் உள்ள மக்கள் கைபேசிக்கெல்லாம் உடனே தெரிவிப்பது யாருன்னா யூடியூப் சேனல். அப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறா. இன்ஸ்டாகிராமா? அண்ணன் இன்ஸ்டாகிராமில் வர்றேன்னாடா? சரி சரி, வேறு எதில் வேணால் வரலாம். அது காரணம் தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு பெரும் ஒத்துழைப்பாக இருக்குது, உதவியாக இருக்குது. யாருன்னா ஊர்காவல் படை. அதில் பணிபுரியக்கூடிய எனது அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி நல்லது சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஆப்பனூர் கிராமம் எல்லாத்துக்கும் தெரியும், முதுகுளத்தூர் பக்கத்தில் உள்ள ஆப்பனூர் கிராமம். பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவர் மாணவிக்கெல்லாம் விநாயகர் மந்திரங்கள் சமஸ்கிருதங்கள் அத்தனையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழன் இங்கே வந்திருக்கேன். ஆப்பனூர் என் தம்பி ராசசேகருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து மாப்பிள்ளை வந்திருக்கார், எத்துப்பள்ளு முண்டை. என் பேர் என்னடா? ஆரோவா? ஆரோ ஆரோ யூடியூப் சேனல், தெற்கு வயக்காடு மேலே வளவு. எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, குருட்டு கோக்கு கண்ணி வைக்கிற மாதிரி. ஏத்தா அந்த ஸ்டாண்டு ஓடும்போது நீங்கள் அங்கிட்டு போக சொன்னீங்களாக்க? சொன்னீங்களா இல்லையா? சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த கொல்லங்குளத்தில் நீங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி, இந்த பிறவி எடுப்பு முளைப்பாரி திருவிழா முன்னிட்டு நாடகம் வைக்கிறத இந்த உலகம் உள்ள வர செல்லிலே வச்சுருக்க ஒரே கலைஞன்னா யூடியூப் கலைஞன். அவங்கள மட்டும் எல்லா கிராமத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. இல்லை தெரியாது. ஒரு காலத்தில் உங்கள் பாட்டையும் போட்டேன் எப்படி இந்த ஊரில் விளையாட்டு போட்டி நடத்தினாங்க, பொண்டாட்டி தூக்கிட்டு ஓடினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த விளையாட்டு போட்டியை கண்டுபிடிச்சவனை கண்டா நான் விளக்கமாத்தி அடிச்சே வரும். ஓட்டப்பந்தயம் சரிடா, ஓட்டப்பந்தயம் சரி வைக்கலாம். தண்ணி நிரப்புதல் அதெல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம் மேடம், அது வைக்கலாம். இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன? அது பொண்டாட்டி எடுத்துக்கிட்டு ஓடுறது. அப்படித்தான் ஒரு ஊரில் நடந்தது கேளு. அப்படித்தான் ரெடியாக நின்றுருக்காங்க புருஷன் பொண்டாட்டியை.
கூட வந்தவன் ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிட்டான். அப்புறம் தான் பார்த்தேன் அவன் அடுத்தவன் பொண்டாட்டியான். அவன் தூக்கிட்டு 100ல் ஓடிட்டான். சரி, புருஷன் குண்டா இருந்தால் பொண்டாட்டியை தூங்கிறியா ஒல்லியா? பொண்டாட்டி கடமாக இருந்தால் அவன் மருதமணி மாதிரி சூத்து ஊற்றி போயலாம் இருந்தேன்னு வை. நீங்கள் எல்லாம் எல்லா கோட்டை தொட்டுருவியா? அப்போத்தான் அவன் அடியே எடுத்து வைப்பேன். இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கடா, வாயில் எலும்புச்சம்பளத்தை வச்சு பொண்டாட்டி எடுக்கிறது. அப்படித்தான் ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த பொண்டாட்டிக்கு எத்து பல்லா இருந்திருக்கு. உவ்வுன்னு விட்டு அவளை கவ்வி 2 பேரும் உருண்டு. என்ன விளையாட்டு போட்டி! அந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கும் போலயே. அப்போ நீ மூடுப்பா மயிறு மேனே. நீ அப்படியே தகத்துருவோம் சிமுண்டு மூட எந்த தட்டி உட்காந்துருக்கேன் பாரு, அலறுவல் காக்கடா மாதிரியே. இந்த வெட்டி வாசிக்கிற தம்பி மணிகண்டன் நல்ல பையன்தான். பட் ஒன் திங், சுழி சரியில்லை. இந்த ஸ்டாண்டை கொண்டு வர்றாங்க வர 1 மணிக்கு. இன்னும் கொஞ்சம் தூக்கி கட்டு பாய், தூக்கி கட்டு, மண்ணொலி பாம்பு தெரியட்டும் போடா. இன்னைக்கு 8 படிக்கிற இங்கே கட்டுறான்டா நெஞ்சுக்கு. நாங்கள்லாம் அன்றைய காலத்தில் ஒரே ஒரு டவுசர் தான். அந்த ஒரு டவுசர் தான் பள்ளிக்கூடத்தில் குடிப்பாங்க. ரெவன்ஸ் பட்டு போலீஸ் மாதிரி இந்த தட்டியா போட்டுக்கிட்டு கிழிஞ்சு போக எங்கள் ஐயா 16 தையல் போடுவார். இன்றைக்கி 3 வயசு பையன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். ஏன்டா போல? அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, வாத்தியார் எதுவும் முடியாமல் கிடக்காரா? இல்லைப்பா நான் போக மாட்டேன். ஏன் வேறு எதுவும் அடித்தாராடா? போக மாட்டேன். அப்புறம் ஏன் போக மாட்டேன்? ஏன் ஆள் இன்னைக்கு லீவு பண்ணுறேன். இவன் ஆள் லீவா? ஏன்? இது கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் மாறினது காரணமே இந்த கைபேசி தான். கைபேசி உண்மையிலேயே. அன்னைக்கெல்லாம் குழம்பு வைக்கணும்னா என்னத்தான் பண்ணுவிய? வயசான கிளவிட்ட போய் குமரி பிள்ளையை கேட்பிய, இந்த புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது கிளவி, ஐரமீனை எப்படி உரசுறது, கறியை எப்படி வைக்கிறது, குடல் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு கிளவிட்ட கேட்பிய. இன்னைக்கு யூடியூப்பில் போட்டால் வந்துடும். குடல் குழம்பு வைப்பது எப்படி, குடலோட ஆட்டு வெதரோட மிதந்து வந்துடும். ரசம் வைப்பது எப்படி, டுபுக். அன்னைக்கு ஒரு பொம்பளையால் மொட்டை மாடியில் 3வது மாடியில் ஏறிக்கிட்டு போய் கேட்குது, சுடு தண்ணி வைப்பது எப்படி, டுபுக். அவளை எல்லாம் மசுத்த அறுத்தா என்ன டுபுக்கு? என்ன மயனே அதுக்கு டுபுக்கா? என்னடா கச்சேரிக்கு போடுவாங்கடா இங்கே. ஒரு சாங் பாடிக்கிறோம். ஹலோ. ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஊரோ அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலை சுமந்து வாரம், அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். ஐயப்பா மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை, ஏராளி மலை, ஏ விறகு மலை, 5 மலை பாருங்க தங்கப்பாண்டி, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா. கைதட்டலாம்.